வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். இளைஞர் கழகங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்துக்களுக்கு இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர பதிலளித்துள்ளார். இளைஞர் கழகங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியலுக்காக பயன்படுத்தக் கூடாது என ரணில் விக்ரமசிங்க முன்னதாக தெரிவித்திருந்தார். இதற்கு பிரதி அமைச்சர் வழங்கியுள்ள பதிலில், முந்தைய அரசாங்கங்களே தேசிய இளைஞர் மன்றத்தையும் இளைஞர் கழகங்களையும் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து பல மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்காவின் பிரச்சாரத்திற்காக செலவிடப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சாரத்துடன் இணைந்து இசை நிகழ்ச்சிகளுக்கும் ரூபாய் 536 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் கண்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் ரூபாய் 68 மில்லியன் மோசடி செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னைய அரசாங்கங்களின் கீழ் இளைஞர் கழகங்கள் அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு இலங்கை இளைஞர் கழகங்களின் சம்மேளனத்தின் செயலாளராக சரிந்து நவீன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் பாலித ரங்கே பண்டாரவல் அவர் கலக்கெதிரவுக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்மேளனத்துக்கான நிதி அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு மாற்றப்பட்டது. அரசாங்கம் தற்போது 12,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவியுள்ளதுடனும் மாவட்ட மாநாடுகளை நடத்தியதுடனும் எதிர்வரும் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. 32 ஆண்டுகளின் பின்னர் இத்தகைய நிகழ்வு நடத்தப்படுகிறது. எதிர்கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டை ரணில் விக்ரமசிங்கா நாடுவதாகவும் சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கா தமது உரையில் அரசியல் கட்சிகள் இளைஞர் கழகங்களை கட்டுப்பாட்டில் எடுப்பதை தடுக்குமாறு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை வலியுறுத்தினார். இலங்கையில் இளைஞர் கழகங்களின் பாகிபாகம் மற்றும் சுதந்திரம் குறித்து நடந்து வரும் அரசியல் சர்ச்சைக்கு மத்தியில் அவர் இந்த உரையை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கை இராணுவத்தின் 63வது படைப்பிரிவைச் சேர்ந்த சில சிப்பாய்களால் பொதுமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்தில் கடந்த 9ஆம் தேதி 32 வயதான எதிர்மம் சிங்கம் கபில்ராஜ் என்ற பொதுமகன் உடலமாக மீட்கப்பட்டார். அவரும் மேலும் 4 பேரும் இராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட 2 நாட்களுக்கு பின்னர் அவர் உடலமாக மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சில இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற விசாரணையை உறுதி செய்து பொறுப்பாளர்களை பொறுப்பு கூற வைக்குமாறும் ஜனாதிபதியை இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் தேவைக்கு அதிகமாக உள்ள இராணுவத்தினரின் பிரசன்னத்தை குறைக்குமாறும் அந்த கடிதத்தில் அழைப்பு விடுத்துள்ளது. தொடர்ச்சியான இராணுவத்தின் மூர்க்கத்தனமான செயல்பாடுகளுக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்க போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இளைஞர் கழகங்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரஹம மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
ஜாழ்ப்பாணத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 5 பேருக்கு மலேரியா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே கடுமையான நோய் நிலைமைக்கு உள்ளான ஒருவர் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த ஜாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் கேதீஸ்வரன், உயிரிழந்தவரிடமிருந்து ஏனையவர்களுக்கு மலேரியா தொற்று பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகளின் பணிப்பாளராக உள்ள வைத்தியர் வினோதன் அண்மையில் மாவட்டத்தில் உள்ள சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு எழுதிய கடிதம் பரவலான எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. குடும்ப உத்தியோகத்தரான பெண் ஒருவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் பெண்ணின் கணவரான முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரை LTT பயங்கரவாதி என குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கையேந்திரனும் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். உரிமைக்காக போராடிய விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று எழுதி தமிழ் மக்களுடைய மனங்களை புண்படுத்தியமைக்காக வைத்தியர் வினோதன் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன பிரச்சனையை அரசாங்கம் பொழுதுபோக்காக மாற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வேதன நிர்ணய சபையில் நாளொன்றுக்கு 1350 அடிப்படை வேதனமாக மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேதன அதிகரிப்புக்கு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இதுவரையில் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்கா ரஷ்யா ஜனாதிபதிகளுக்கு இடையே எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. இதுகுறித்து அமெரிக்கா வெள்ளை மாளிகை பரிசீலனை செய்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதனால் இதனை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார். எனினும் ட்ரம்பின் முயற்சியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் புறக்கணித்தால் போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் காலக்கெடு விதித்தார். இந்த நிலையிலேயே அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ட்ரம்ப் மற்றும் புடின் ஆகியோர் எதிர்வரும் 15ஆம் தேதி சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர். இதன்போது போர் நிறுத்தமே முக்கிய பேசு பொருளாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைன் தரப்பில் முத்தரப்பு பேச்சு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட போதிலும் அதனை ட்ரம்ப் ஏற்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் உக்ரைன் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் ட்ரம்ப் மற்றும் புடின் இடையிலான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுப்பது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலனை செய்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அழைப்பை ஏற்று பேச்சுவார்த்தையில் செலன்ஸ்கி பங்கேற்பார் என்பதில் தெளிவான எவ்வித பதிவுகளும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். XFG எனப்படும் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாகவும் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாறுபாடு பல ஐரோப்பிய நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. XFG எனப்படும் முதலில் தென்கிழக்கு ஆசியாவில் ஜனவரி மாதம் கண்டறியப்பட்டது. ஜூன் மாதமளவில் குறித்த மாறுபாட்டின் தாக்கம் அமெரிக்காவில் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.